கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் ஊற்றிக்கோங்க. இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்து ஒரு பவுலில் மாற்றி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் போட்டிருங்க. இதில் கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, கட்டி இல்லாமல். இப்போ ஆல்ரெடி கொதிச்சுட்டு இருக்கக்கூடிய பாலில் இந்த கஸ்டர்ட் மில்கை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேர் பண்ணிவிடுங்க, கட்டி இல்லாமல் இருக்கணும். இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் வந்து நல்லா மிக்ஸ் அப் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும். இப்போ மிக்ஸ் ஆனதை வந்து வேறு ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து ஆறி இருக்கணும். இப்போது இதில் வந்து ஆப்பிள் ஒரு பவுல் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சாப் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பொமக்ரனட், அதாவது மாதுளம்பழங்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. கிரேப்ஸும் நம்ம சின்ன சின்னதாக சாப் பண்ணியிருக்கோம், கடிக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு வாட்டர் மெலன், தர்பூசணியும் வந்து அதில் ஆட் பண்ணியிருக்கோம். போட்டுட்டு நல்லா வந்து ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கண்டிப்பாக சூடாக இருக்கிற மில்கில் வந்து நீங்கள் ஃப்ரூட்ஸ் போடக்கூடாது, ஆறுன மில்கில் தான் போடணும். ஃப்ரீசரில் வச்சு நீங்கள் தாராளமாக சர்வ் பண்ணலாம். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் இப்போ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க்.